ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீன் ஆயிடுச்சு நட்டுஷிப்புடன்ல எபிசோட் 113 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன நருட்டோவில் பேனராக இருக்கு? இதை என்னால நம்பவே முடியல. ஏரி கிட்ட போன ஆல்போ பிளாக் ஆப்ஸ் கிட்ட இருந்து ஏன் ஒரு தகவலும் வரல? இருந்தா தானே வரத்துக்கு. நாம வீழ்த்திட்டோம். அப்படி இருந்தோம் 3 டேஸ் நாம சேல் பண்ணல. அது இன்னும் வெளிய இருக்கிறதுனால பிரச்சனை தான். இன்னும் பாடி நியூஸ் வரலையா? அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப முதல் விஷயமா அடுத்த ஸ்குவாட உடனே அங்க அனுப்புங்க. அதாவது 5 பேர் இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வேற அனுப்புறாங்க. அவங்க போய் பார்த்துட்டு சொன்னாதான் தகவலே வரும். பண்ண எல்லாமே ஒரே இலக்குக்காக தான் பண்ணியிருக்கேன். என்னுடைய இலக்குக்கு எது தடையாக இருந்தாலும் அதை உடைச்செறிஞ்சிட்டு முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். ஓ, இங்க அக்காசிக்கில் இருந்தப்போ இட்டாச்சிக்கிட்டே வேலை காமிச்சுக்கிறான். எனக்கு ஒண்ணு இல்ல, கபுட்டு நல்லா தான் இருக்கேன். பயமுறுத்திட்டான். அப்படி தெரியல உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் சொன்ன கேளு, எனக்கு ஒண்ணு இல்ல. என்னுடைய இலக்கு ஒண்ணுதான். நான் முடிச்ச அளவுக்கு சீக்கிரமா ஒரு சரியான உடலோட ஒன்றிணையணும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். பேக்கப் பண்ணி வச்சிருக்கலாம்ல, அப்படியே நம்பிட்டு இருந்தது. மோசமா இருக்கு. இந்த லெவல் 10 மருந்து என்னடா உன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? சொல்றேன், நான் போய் மத்த மருந்து கொண்டு வரேன். மொத்த உயிர்னா இப்போ வேல்யூ இல்லையா? நான் சீக்கிரம் திரும்ப வந்துடுவேன். இல்ல எப்பவுமே அப்படித்தானே யோசிப்பான். எப்படியும் ஒண்ணு வச்சிருப்பான். அவனுக்கு வெறி பிடிச்சி போயிடுச்சு. இப்போ அவனுக்கு சாஸ்தியே தான் வேணும். இவர் உடல்நிலை இவ்வளவு மோசமா இருந்தோம். இவருக்கு ரத்த தாக்கம் இன்னும் குறையல. இவரோட சிரிப்பு கேட்டாலே புரிஞ்சுக்க முடியுது. பைத்தியக்காரன். இவரோட மன தைரியத்தை பாராட்டியே ஆகணும். அதனாலதான் நான் எப்போ உங்க கூடியே இருப்பேன். லார்ட் ஒரோச்சிமாரு, அன்னைக்கு நீங்க இந்த ஹோக்காகே காசிக்காக இவ கொன்னதுக்கு அப்புறமும், அந்த லீஃப் ஷினோபியையும் லீஃப் வில்லேஜையும் நீங்க பாதி அடிச்சதுக்கு அப்புறமும், சக்தி வாய்ந்த சாரன்களை ஜிராயா அப்புறம் சுனாடேவ ஒரே நேரத்தில் நீங்க எதிர்த்தப்போ உங்க கூடியே இருந்த. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆசையும் லட்சியமும் இதுக்கு கூட அடி வாங்கணும்னு ஒத்துக்கிறான் கிடையாது. உங்களோட முன்னேற்றத்தை பார்க்கும்போது தான் பயமா இருக்கு. எல்லாம் பிளான் பண்ண மாதிரி நடந்தா அந்த ஃபயகா கேஸ் மட்டும் கிடையாது, இந்த மொத்த உலகமும் மண்ணோட மண்ணாயிடும். அந்த சாஸ்கே உடலோட நீங்க ஒன்று நினைச்சா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். World for all got me. தம்பு ஃபிளாஷ்பேக்கா அண்ணனே நைட்டு பார்ப்பான். வேற என்ன இருக்க போகுது அவன் மூலையில்? உரைச்சி மூலில் சாஸ்கே, சாஸ்கே மூலில் இட்டாச்சு, நருட்டோ மூலில் சாஸ்கே. ஆத்தி வாத்தி இதே தான். ட்ரைனிங்கு தூங்குறது ட்ரைனிங் இதுதானா? ரிப்போர்ட் சரியா இருக்குன்னு உறுதியா தெரியுமா உனக்கு? ஆமா தெரியும். நீங்க அனுப்பின 2வது ஸ்குவாட் ஏரியா மொத்தமா செக் பண்ணிட்டாங்க. தகவல் வந்துச்சு. பிளாக் ஆப்ஸ் அங்க இருக்கிறதுக்கான தடையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 3 டேல்ஸையும் காணுமா. அது என்னோட தப்பு தான். நான் மட்டும் 3 டேல்ஸை சீல் பண்ணியிருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. இருந்தாலும் அதை யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல.
அக்காசுக்கு தான் வேற என்ன டவுட் இது உங்களுக்கு? யாரோட வேலையா இருக்கும்? அந்த 3 டைல்ஸ் பிடிக்கிற அளவுக்கு சக்திகள் யார்கிட்ட இருக்கும்? அதுவும் இவ்வளவு குறுகிய நேரத்துல. ஒருவேளை அக்காட்சிக்கு இருக்குமோ? அவங்க தான் பாட்டியா, வேற யார்? என்னடா எல்லாம் அகப்படுற மாதிரியே காட்டுறீங்க. ஏதோ ஒரு ஹிண்ட் இருக்கிற மாதிரி இல்ல. ஆனா என்னன்னு புரியல. இந்த பாரு, மாற்றி மாற்றி வேட்டையாடுறதா வந்து எனக்கு இந்த சீன்லாம். நான் செஞ்ச அந்த ரீஅனிமேஷன் ஜூஸுக்கு பதிலா இது கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஒண்ணு மட்டும் அடிச்சு சொல்றேன், இது என்னுடைய இலக்குக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. சரிடா சிரிக்காது. அதான் இருமல் வருது இல்ல. அது எப்படி வில்லன் ஆச்சு, சிரிக்காம இருந்தா எப்படி? ஏய், இந்த சக்கரா யாரா? இந்த சக்கராவோட மாற்றத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. இது யாரா இருக்கும்? யாரா அது உரைச்சி மேலேயே கை வச்சது? வாசுதேவா? ஆனா என்னடா நீ யாரா இருக்கணும் எதிர்பார்த்தேன். என்ன நீ தேடி வருவன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல உன்கிட்ட இருந்து கத்துக்க எதுவும் இல்லை உரோச்சிமாரு. நான் இறக்கமே இல்லாதவனா மாறிட்டேன்னு இப்ப தெரிஞ்சுப்பேன். ஏய், இவனுக்கு ஆப்போசிட்டாவா? அவங்ககிட்ட இருந்து கத்துன்னு அவனையே போடுறாயா? நீ இவங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல தோக்கடிச்சிருந்தாலும் நீ இன்னும் கத்துக்குட்டி தான். நான் கொள்ளணும்னு நினைக்கிறது இவங்களை கிடையாது. நீ அந்த இட்டாச்சியை பழி வாங்க நினைக்கிறல்ல, அதுக்கு முதல்ல உன் மனசுல இறக்கமே இருக்கக்கூடாது. நீ தானே அப்படி வளர்த்த, நான் அவனை நெருக்கடி உனக்கே ஆப்பு. ஆசைக்கிறப்ப கண்டிப்பா இறக்கப்பட மாட்டேன். இதான் தனக்கு தானே துணி தோண்டிக்கிறதா? அதனால உரைச்சி இந்த நிலைமையில இருக்கும்போது நீ அட்டாக் பண்ணிட்டடா. ஒத்துக்க மாட்டேன், நியாயப்படாது. ஓட்ட போட்டு போகுது கையை. உன்னை விட இப்ப நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அதனால இதுக்கு மேல என் உடலை உனக்கு கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி பேசுவ சாஸ்கே? அதானே பார்த்து இவன முட்டாளா அது ஓரோச்சிமாரு கத்துக்கிறதுக்காக தான் பொறுமை காத்துட்டு இருக்கான். இருக்கான். உடம்புலாம் கொடுக்க ரெடியா இல்லை. காட்டுக்குள்ள எதிர்க்க வந்து நின்ன அவன்கிட்ட எதிர்பார்க்கலடா. அதேதான், நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். எல்லாரையும் மயக்கினா சாஸ்கியை மட்டும் மயக்க முடியல. இந்த சாபக்குரிய வச்சு என் உடலோட இணைஞ்சிடலான்னு திட்டம் போட்டேன். முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. ஒழுங்கா எங்க கூட வந்துடு. லார்டு ஒரோச்சிமாரு உனக்கு ஏராளமான சக்திகளை கொடுப்பாரு. இப்ப வருவியா இல்ல மாட்டியா? அன்னைக்கு அங்கிருந்து வரும்போது இந்த முடிவோட தான் வந்தியாடா. இன்னும் நீ ஒரு நிமிஷம் தாமதிச்சா கூட உன்னுடைய குரல் வலையும் நான் சிக்கிடுவேன். முயற்சி பண்ணி பாருங்க. அந்த லார்ட் ஒரோச்சிமாரு உனக்கு மட்டும்தான் கர்ஸ் மார்க்கை கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கியா சாசுகே? நீ லார்டு ஒரோச்சிமாரு கடுமையானா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத சக்திகள் உனக்கு கிடைக்கும். சுதந்திரம்னா என்னங்கறத அப்ப நீ புரிஞ்சுக்குவ. ஒரு விஷயம் நிறைவேறணும்னா இன்னொரு விஷயத்தை விட்டு கொடுத்துதான் ஆகணும். வாழ்க்கையில நீ என்னதான் சாதிக்கணும்னு நினைக்கிற? உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடு. நீலாம் அட்வைஸ் பண்ண பத்தியா நீ? அதுதான் என்னோட லட்சியம்.
என் லட்சியத்தை அடையறதுக்காக என் உடலை அர்ப்பணிக்க கூட நான் தயாராக இருந்தேன். நீ அடைய நினைச்சது என் ஷரிங்கால தானே. ஆனா அதுல ஒரு பிரச்சனை. இட்டாச்சியை உன்னால தொட முடியாது. அதனால அந்த கிளானோட குழந்தையான என்ன தேடி வந்தேன். நான் சொல்றது சரிதானே? இதுல லெஜெண்டரி சாலி இல்ல, நீதான் அறிவாளின்னு வேற சொல்றாங்க. யோசிக்கலையா? சாதாரண நிஞ்சானு என்கிட்ட நிரூபிச்சுட்டேன். உச்சிஹாஸ் கூட மோதுற அளவுக்கு உனக்கு தகுதி கூட கிடையாது. உச்சிஹாஸ் இல்லை நீ யோசிக்கல, முட்டாள் நினைச்சா. நீ கூட முட்டாளா தான் தெரியுற. நீ உச்சிஹாசை இப்படி குறைச்சு மதிப்பிடுறது, அப்புறம் மருந்துகளை பயன்படுத்தி கோல மாதிரி உடல் மாறிட்டு இருக்கிறது எல்லாம் கேவலமா இருக்கு. ஒரு உச்சிஹாவா உன்னை பார்க்கும்போது கேவலத்துக்கிட்ட தான் கத்துக்கினேன். அதை விட முக்கியமா உன் ஸ்டைல் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாத்தையும் பார்த்து நீ என்னதான் சாதிக்க நினைக்கிற? சாகா வர வேணும்டா, வேற ஒன்றும். இன்னொரு மாதிரி ஒளிஞ்சு வாழ்றது, பையனே இல்லாத உன்னோட ஆராய்ச்சிகளை செய்கிறது. எல்லாரோட உயிரை மாத்தி மாத்தி பயன்படுத்துறது. ஆடி இருக்கான். இயற்கையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிறது. இப்படி பல பேரோட உயிரை கொஞ்சம் கூட பயனே இல்லாத ஒரு லட்சியத்துக்காக வீணடிச்சிருக்க. வச்சியோ போட்டு தள்ளிடுவானோ. ஆற்றலை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். உன் திறமையோட ஆற்றலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியா? நம்ம கிளானோட எல்லாரையும் நீ தேடி தேடி கொண்டதுக்கு இதுதான் காரணம்னு சொல்றியா? நான் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இன்னும் வரவேற்ற பார்த்தா கொண்டுருவான் போல இருக்கு. வெள்ளையத்தோட இருக்கிற பெரிய பாம்பு கொஞ்சம் கூட அடையாளமே தெரியல. கிட்ட ஒரு உண்மையை தோற்றமா? ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறிக்கிட்டே இருக்க. விடாம ஆராய்ச்சி செஞ்சு கடைசியா இப்படி மாறி நிக்கிற. எல்லாம் பாம்பு. நீ இப்போ எனக்கு சொந்தமானவன். உன்னுடைய உடல்களுக்கு கொடுத்துறேன். மொத்தம் முழுக்க 1000 பாம்பு இருக்கு. அதுவே சொன்னான் இவன் என்னையும் மிஞ்சிருவான் போல இருக்குன்ட்டு. தரையில ஊழுது போயிட்டு இருக்கிற ஒரு பாம்பு ஆகாயத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டு பல விஷயங்களை முயற்சி பண்ணி பார்த்துச்சு. நம்பிக்கைய தளர விடாம தன்னோட கூட்டுல அமைதியா இருந்த சின்ன பறவையை வச்சு அதை அடைஞ்சிடலாம்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு ஒரு விஷயம் தெரியல. அந்த பாம்பு தான் பாவை கிளாசிக்ல பார்த்தது இந்த உருவத்தை. அது பறக்க தயாரா இருந்த ஒரு பயங்கரமான கழுகு. உரைச்சி சோழி முடியுதா? இன்னைக்கு எபிசோடு பயங்கரமான ஷாக்குங்க. இத்தனை நாளாக வந்து நம்ம சாஸ்கியா நான் எதெல்லாம் விஷயத்தெல்லாம் முட்டாளாக யோசிச்சிருக்கேன். இதை ஏன்டா நீ யோசிக்கல, இது உனக்கு இந்த யோசனை வரலையா, இதை நீ திங்க் பண்ணலையான்னு எதெல்லாம் நான் கொஸ்டினாக கேட்டுட்டு இருந்தனோ அது எல்லாம் இவனுக்கு ஆல்ரெடி யோசிச்சு தான் இருந்திருக்கான். ஏன்னா ஏன்டா எங்கள் அண்ணனே தொட முடியல அப்படின்னா என்ன ஆகிட போகுது அப்படின்றது வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருந்திருக்கான். ஸோ வந்து கற்றுக்கிற வரையும் கற்றுப்பான். அவன்கிட்ட வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவனே போட்டுட்டு நான் போகிறேன்டான்ற முடிவில் தான் இவன்கிட்ட ட்ரைனிங்கே எடுத்து இருந்திருக்கான் போலகுது. அவன் பண்ணுற செயல், அவன் பண்ணுறது எல்லாம் அருவருப்பாக தான் பார்த்து இருந்திருக்கான். ஆனால் பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த சக்தி வேணும், ஏன்னா இட்டாச்சியை கொல்லணும் அப்படின்றதுக்காக பல்ல கடிச்சுன்னு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துன்னு இருந்திருக்கான். பட் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த குணம் வந்து அப்படியே தான் இருந்திருக்கு.
கற்றுக்கிட்டு இட்டாச்சியை கொல்லணும், அவ்வளோதான் அவனோட இது. நடுவில் நருட்டோ இவங்கெல்லாம் வந்தப்போ துரத்தி அடிச்சுட்டு, டேய் நான் என் வழியில் போயிட்டுருக்கேன், எவனுமே வராதிங்க, நான் எனக்கு தெரியும், எனக்கு மூளை இருக்குது அப்படின்றதுனால தான் அவ்வளோ கர்வமாக இருந்திருக்கான்றது தெரியுது. இது பயங்கரமான ஷாக்கு. உரைச்சி ஷாக் ஆனோ இல்லையோ, எனக்கு அநியாய ஷாக் ஆச்சு. உரைச்சிக்கு இதை விட வந்து ஒரு பெஸ்ட்டான பனிஷ்மெண்ட் கிடைக்குமானா சத்தியமாக எனக்கு தெரியல. யாராலையும் இப்படி ஒரு தண்டனை அவனுக்கு கொடுக்கவே முடியாது. என்ன சொல்கிறது, நீ தானே அப்படி வளர்த்த, எந்த கருணையாக காட்டக்கூடாது, எவனுக்கும் இறக்கப்படக்கூடாது, நம்மளுக்கு நம்ம இது வேணா சுயநலமாக தான் யோசிக்கணும், நீ தானே சொல்லி கொடுத்த, அதான் சுயநலமாக யோசிக்கிறான். எனக்கு நீயும் வேணா, என் உடம்பு நீ ஏற்றுக்கிட்டா எந்த நான் பண்ண முடியாது இல்லை, நான் என் வேலையை பார்க்கணுன்றதுக்கு தான் அந்த இவ்வளோ நாள் பொறுத்து இருந்தது. வச்சான ஆப்பூனுக்கு அப்படின்னு எத்தனை பேர் விளையாடி இருக்கு. இப்போ கூட அந்த பேக் ஸ்டோரியில் எத்தனை உயிரை வச்சு விளையாடிக்கிட்டு உறுப்பை மாற்றிக்கிட்டு அவங்கள ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு எவ்வளோ பேர்டா. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ உனக்கு இந்த தண்டனை கூட பத்தாது, ஆனால் இது பிடிச்சிருக்கு. சாஸ்கே மூலியமா எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. உரைச்சியே முட்டாள் மாதிரி தான் பார்த்துருக்கேன். டெய்லி கூட உனக்கு எப்படி இருந்திருக்குல்ல, நம்புடா நம்பு உனக்கு இருக்கு அப்படின்னு தான் சாஸ்திக்கு சுற்றிட்டு இருந்திருப்பான். ஆனால் செம்மங்க அது. சாஸ்திக்கு இன்னொன்று பண்ணது என்னன்னா, உரைச்சி வந்து மதிக்கவே இல்லை எந்த இடத்துலையும். அதுவும் நல்லா பண்ணான். போன்னு கூப்பிட்டு அவனுக்கு அந்த இடத்தையும் கொடுத்தான். அதான் சாஸ்திக்கு அப்படியே அவனை மாதிரி தான் இருந்திருக்கான். உனக்கு தேவையானதை நீ யூஸ் பண்ணிக்கிட்ட, எனக்கு தேவைன்னா நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன போச்சு, உன்னை நீயும் அதே தான் நானும் அதே தான்டா அப்படின்ற மாதிரி. சாஸ்கே வில்லன் தாண்டா நீ, நான் ஒத்துக்கிறேன்டா. இப்போ வேறு லெவலில் யோசிச்சு பண்ணியிருக்கான். இப்போ கபுட்டை வந்தானா அவனுக்கு இன்னும் ஷாக்கு, ஐயோ என் லாடியே போட்டியாடா அப்படின்ட்டு அவன் வேறு ஷாக் ஆவான். இதை நான் எதிர்பார்க்கலைங்க, எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.